வணக்கம். டிஎன்பிஎஸ்சி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தேர்வுகள் ஆனுவல் பிளானர், டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் பார்த்துட்டு இருக்கோம். இது டிஎன்பிஎஸ்சியோட திட்டமிடுதல் அப்படின்னு பார்க்கக்கூடாது. இந்த வருஷம் வேலை வாங்க விரும்புகிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கான திட்டமிடுதலை கொண்டு வரணும். ஸோ நீங்கள் இந்த வருஷம் அரசு வேலை வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னா, முயற்சி பண்ணால் கண்டிப்பாக 100% வாங்க முடியும். அதனால் இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். உங்களால் அரசு ஊழியரா, அரசு அதிகாரியா இந்த வருஷம் உருவாக முடியும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். இந்த கிளாஸே வீட்டில் இருந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் டெய்லியும் படித்தா போதும். இது ஏஐ கிளாஸாக கொடுக்க போகிறேன். ஸோ 1 மணி நேரத்துக்கு உங்களால் 3000 கொஸ்டின் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்க முடியும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி ஏஐ வந்து எல்லா ஃபீல்ட்லேயும் எல்லா ஃபீல்டோட கான்செப்டையும் ஈஸியாக்கிட்டு இருக்கு. அப்போ டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நம்ம முதல் முறை ஏஐ கொண்டு வரோம். ஸோ இதில் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு படிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கவங்க குரூப் 1 குரூப் 2 நீங்கள் கண்டினியூ பண்ணி படிக்கலாம். இல்லை இந்த வருஷம் தான் முதல் முறை படிக்கிறேன்னா குரூப் 4க்கு படிக்கலாம். ஸோ குரூப் 4க்கான குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் தான். அந்த குவாலிஃபிகேஷன் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஸ்டடி பிளானர் பார்த்துடலாம். டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் முதல்ல நம்ம குரூப் 4லேருந்தே ஆரம்பிப்போம். ஸோ இதில் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷனில் கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 6/10/2026 அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. 20/12/26 எக்ஸாமினேஷன் நடக்கும். ஒரே ஒரு பேப்பர் தான், அப்ஜெக்டிவ் மாடலில். ஸோ 200 கொஸ்டின் இருக்கும். 100 தமிழ், ஜிகே, மேக்ஸு எல்லாம் சேர்த்து 100, மொத்தம் 200 கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக படிக்கலாம். அப் டு 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இதோட சிலபஸ். சமச்சீர் கல்வியோட 10ஆம் வகுப்பு வரை இதோட சிலபஸ்ஸு. ரொம்ப நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். இப்போ குரூப் 4க்கு நீங்கள் இன்னிலேருந்து படிக்க ஆரம்பித்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 7 மாதம் இருக்குது. டிசம்பர் 20 நாள் சேர்த்துக்கல, டிசம்பரை சேர்த்துக்காம உங்களுக்கு 7 மாதம் இருக்குது. டிஎன்பிஎஸோட குரூப் 4 சிலபஸில் போய் பார்த்தீங்கன்னா தமிழில் 7 யூனிட் இருக்கும், ஜிகேல 7 யூனிட் இருக்கும். அப்போ ஒரு நாளைக்கு ஜிகே ஒரு மாதத்துக்கு ஜிகேல 1 யூனிட்டும் தமிழில் 1 யூனிட்டும் முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக முடிக்கலாம். ஸ்டடி பிளானர்லாம் போட்டு கொடுக்குறேன், மெட்டீரியல் கொடுக்குறேன். ஸோ நம்மளோட ஏஐ மெட்டீரியல் நீங்கள் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா அதுவே படிக்கும், அதுவே உங்களுக்கு டெஸ்ட் வைக்கும். நீங்கள் தப்பு பண்ணதை அதையும் எடுத்து கொடுக்கும். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண வைக்கும். எவ்ரிதிங் இஸ் ஏஐ இருக்கும். அதை நம்ம வந்து மே 1லேருந்து பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தட் எப்படின்றத மே 1லேருந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாருமே இப்போ சாட் ஜிபிடியில் போட்டு படிச்சுட்ருக்கோம். ஸோ அது மாதிரி வந்து சாஃப்ட்வேரை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும். இப்போ உங்களோட எக்ஸாம் சிலபஸ் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், எல்லாருக்குமே தெரியும். அந்த சிலபஸில் நம்ம வந்து ஸோ இப்போதைக்கு இந்த வகுப்பில் குரூப் 4 சிலபஸ் மட்டும் பார்ப்போம். இது டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் எல்லா எக்ஸாமுக்கான சிலபஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாக வந்து குரூப் 4லே, ஏன்னா அதுதான் நிறைய பேர் எழுதுவீங்க. ஸ்பெஷலாக வரும்போது குரூப் 1 குரூப் 2லாம் வந்து அது திட்டமிட்டு படிக்கணும். குரூப் 1லாம் நீங்கள் ஒரு 2 வருஷம் படிக்கணும், குரூப் 2லாம் 1 வருஷம் படிக்கணும்னு வச்சுக்கலாம். பட் பேசிக்கில் குரூப் 4 பார்த்துக்கிட்டு கிளாஸில் ஒவ்வொரு முறையும் நான் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ நமக்கு குரூப் 4 சிலபஸ். ஸோ கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4, ஆல் போஸ்ட் இன்க்ளூடிங் குரூப் போஸ்ட், எல்லா போஸ்ட்டும் இதில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி 10ஆம் வகுப்பு தான் இதுக்கு பேசிக்கு. ஓகே, இதில் வந்து சிலபஸ்க்கு நம்ம போகிறோம். இந்த சிலபஸ் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலும் கொடுத்துருப்பாங்க, தமிழ் மீடியத்திலும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஜென்ரலாக சிலபஸ்குள்ளே போய் பார்க்கும்போது ஜென்ரல் ஸ்டடீஸ், இதில் வந்து பார்ட் ஏ ஒரு 75 கொஸ்டின் கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும். இது புதுசாக படிக்க விருப்பப்படுறவங்களுக்கான வழிகாட்டுதல் வகுப்பு. அதனால் ஏற்கனவே படித்தவங்க
அடுத்தடுத்த கிளாஸை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணீங்க. அது ரொம்ப எஃபெக்டிவாக நீங்கள் பல வருஷம் படித்து பாஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. நான் 3 மாதத்தில் படித்து பாஸ் பண்ண வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு திட்டமிட்டு தருவேன், பயிற்சியை கொடுப்பேன். அதனால் இது ஏற்கனவே படித்து பாஸ் பண்ண முடியலன்றவங்களுக்கு ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கான வழியை போட்டு கொடுக்கலாம். அதுக்கான பயிற்சியாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்க அடிப்படையிலேருந்து படித்து இந்த வருஷம் 100% பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸில் நமக்கு ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 5 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ சயின்ஸில் இதுக்கு முன்னே நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அபவுட் ஒரு 20-25 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ குறைச்சிட்டாங்க. அப்போ நாம் வந்து 6th to 12th ஆர் 10th சயின்ஸ் எல்லா பாடமும் படிக்க வேண்டாம். இதில் கொடுத்துருக்க இந்த சிலபஸில் கொடுத்துருக்க பாடம் மட்டும் படித்தா போதும். அதுலேயே 5 கொஸ்டின் தான் கேட்க போகிறாங்க. ஒருவேளை சயின்ஸே படிக்காட்டியும் பாஸ் பண்ண முடியும். 5 மார்க்கே இல்லாட்டியும் பாஸ் பண்ண முடியும். ஏன்னா ஒரு 180 மார்க் எடுத்தீங்கன்னா நீங்கள் கன்ஃபார்மாக பாஸ் பண்ண முடியும். அப்போ கிட்டத்தட்ட 20 மார்க் நீங்கள் எடுக்காட்டியும் பாஸ் பண்ண முடியும். ஸோ இதில் ஒரு 5 மார்க்கு மேக்ஸில் வந்து யூனிட் தனியாக பார்ட் பியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 25 மார்க்கு. ஸோ நீங்கள் மேக்ஸில் ஒரு 10 மார்க் ஸ்கோர் பண்ணால் கூட பாஸ் பண்ணிடலாம். ஆனால் மற்ற சப்ஜெக்டில் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஜிஎஸ்சில். அப்போ ஈஸியாக பாஸ் பண்ணுறது கூட நம்ம சில உங்களுக்கு வராத சப்ஜெக்டை ஸ்கிப் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி பண்ணக்கூடாது. எல்லா சப்ஜெக்டையும் நம்ம கவனம் செலுத்தி படிக்கணும்னு வச்சுக்கலாம். அப்போ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து சயின்ஸ், ஜென்ரல் சயின்ஸில் 5 கொஸ்டின், ஜாகிரஃபியில் 5 கொஸ்டின் கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். ஸோ வரலாறுலேருந்து ஒரு 10 கொஸ்டின், இந்தியன் பாலிட்டிலேருந்து 15. பாருங்கள், பாலிட்டி இம்பார்ட்டன்ட் அதிகமாக இருக்குது பாருங்கள். நிறைய பிள்ளைங்க +2 முடிச்சு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, நீங்கள் குரூப் 1 சர்வீஸ் வரணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிஎல் பண்ணுங்கள். என்னோட அட்வைஸ் அதாக தான் இருக்கும். ஏன்னா பிஎல் பண்ணால் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகும்போது ரொம்ப கெத்தாக நீங்கள் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியும், உங்களுக்கு மதிப்பு இருக்கும். நம்ம அதை பற்றி இன்னொரு பதிவில் பார்ப்போம். இந்தியன் பாலிட்டி வந்து 15 கொஸ்டின் கேட்குறாங்க, அரசியல் அமைப்பு. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு 20 கொஸ்டின் கேட்குறாங்க. அப்போ இந்த இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா, சயின்ஸுக்கு கம்மி, ஜாகிரஃபி கம்மி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்க்கு அதிகமாக, ஹிஸ்ட்ரிக்கு அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்டு சோசியோ பொலிட்டிக் மூவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 20 கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க. தமிழ்நாடோட வரலாறு இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் தமிழும் நிறையா கலக்கும், அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்ட் பின்னு கொடுத்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி 25 கொஸ்டின். ஸோ இதில் ஆப்டிடியூடில் 15 கொஸ்டின்ஸு நமக்கு சமச்சீர் கல்வி ஓரியன்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ரீசனிங், காரணம் அறிதல் ஒரு 10 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அது உங்களோட ஆப்டிடியூடை டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அங்கே லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கும். ஸோ நம்ம சின்ன வயசில் பஸ்ஸில்ஸ்லாம் விளையாடிருப்போம், டைஸ் போட்டு பகடை அதெல்லாம் பார்த்துருப்போம், அந்த கணக்கெலாம் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் விஷுவல் ரீசனிங் நிறையா வந்து ஆர்எஸ் அகர்வாலில் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த ஏரியாவில் 15 கொஸ்டின்றது நம்ம தனியாக ஒரு வகுப்பு போட்டு உங்களை வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். மேக்ஸை பொறுத்தவரையிலும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க ஒருத்தவங்க சொல்லித்தரும் பொழுது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு டாப்பிக்காக கொண்டு போகணும். இப்போ சிம்பிளிஃபிகேஷன் ஏற்கனவே நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுங்க. அப்போ ஒவ்வொரு டாப்பிக்கு சமச்சீர் கல்வியில் கொடுத்துட்டு ஸோ இதுக்கெலாம் நான் ஹோம்ஒர்க் கொடுத்துறேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேக்ஸை பொறுத்தவரையும் நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடாக வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அதுக்கு பேசிக்ஸ் நிறையா நீங்கள் ட்ரை பண்ணணும். நாம் ஒரு பேசிக் ஆப் போட்டிருக்கோம், அந்த ஆப் உங்களுக்கு கொடுக்குறேன். அதில் டேபிள்ஸு ஸோ எல்லாமே அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக ஏஐ உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். ரைட், இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் ஜிஎஸ்க்கானது. இதில் தமிழ் மீடியம் சிலபஸும் இருக்குது, ஓகேங்களா. அதை எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு பார்த்துங்க. எல்லாருமே அவசியம் வந்து சிலபஸை பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுருக்கணும். ஏன் வச்சுருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் படிக்க படிக்க ஒரு தலைப்பாக அதில் வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே வரணும். சிலபஸ் ஃபுல்லாக ஹைலைட் பண்ணி முடிச்சிங்கன்னா எல்லாமே படித்து முடிச்சதாக அர்த்தம். இப்போ தமிழில் வந்து தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தமிழ் கட்டாய பாடமாக மாறிடுச்சு தமிழ்நாட்டில் நடத்துகிற எல்லா போட்டித் தேர்வுக்கும். அப்போ அந்த தமிழ் தகுதி தேர்வாகவும் குரூப் 4ல் இருக்கும். அதே சமயத்தில் வந்து மதிப்பீடு பண்ணிப்பாங்க மார்க்கை.
ஜிகே 100, தமிழ் 100ன்னும் போது தமிழில் 100 மார்க்கே எடுத்துப்பாங்க. மொத்தமாக 200 கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ தமிழில் எப்படி சிலபஸை மாற்றிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னே இருந்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கணம், இலக்கியம் அப்படின்ட்டு நிறைய சிலபஸ் இருந்துச்சு, நிறைய படிக்கணும். இப்போ ரொம்ப குறைச்சிட்டாங்க. நடைமுறை வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ அதில் அழகு ஒன்றில் இலக்கணம் 25 மதிப்பெண்கள். இப்போ பிரித்து எழுதுதல், சேர்த்து எழுதுதல், சந்திப்பிழை, நம்மளாம் 6th to 12th படித்த எல்லாருக்குமே அந்த புக்கில் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம படிச்சிருப்போம், எக்ஸாமுக்காக படிச்சிருப்போம், நமக்கு நல்லாவே தெரியும். குறில் நெடில் வேறுபாடு, லகர வேறுபாடு, ழகர வேறுபாடு. ஸோ இப்படி மொழித்திறனை வச்சு இங்கே கொடுக்குறாங்க. நமக்கு மொழித்திறன் இதெல்லாம் வந்து 6th to 12th நமக்கு தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மெட்டீரியல் உங்களுக்கு ஸ்டடி பிளானரில் வந்து தனியாக வேர் டு ஸ்டடியில் நான் கொடுத்துருவேன். இந்த இலக்கணம் எங்கெங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதில் வேர் டு ஸ்டடி எடுத்து கொடுத்துருவோம். அதில் எழுத்து, சொல், இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க இலக்கணத்தில். இது அழகு 1. நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது வேர் டு ஸ்டடியில் பார்க்கும்போது இன்னும் நிறையா அது எந்த பாடத்தில் எங்கே இருக்குது, எந்த பக்கத்தில் இருக்குது, எல்லாமே பார்க்கலாம். அழகு 2ல் சொல்லதிகாரம், இதில் 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ எதிர்ச்சொல் எடுத்தெழுதல், ஓர் எழுத்து ஒரு மொழி அப்படின்னு இதில் நிறைய டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. கோடிட்டத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து, இதெல்லாம் வந்து சமச்சீர் கல்வியில் இருக்குது. பட் எல்லாமே வந்து சமச்சீர் கல்வியில் இருக்குமானா அதையும் தாண்டி வெளில போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதிகமாக போகிறாங்க. அப்போ அதை பற்றி கவலைப்படாதீங்க, அங்கே கட் ஆஃப் மார்க் குறைஞ்சிரும், அதை பற்றி பார்த்துக்கலாம். அப்போ சொல்ல அதிகாரத்தில் ஒரு 15 கொஸ்டின் கொடுக்குறாங்க. எழுத்து திறன் அதில் ஒரு 15 கொஸ்டின். இப்போ சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல், ஒரு திருக்குறளை ஷஃபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதை நீ ரைட் அது வரலையும் அப்படியே கண்டினியூவாக போகிறோம். ஓகே, இதை மட்டும் வீடியோவில் அப்புறம் எடிட் பண்ணுறேங்கம்மா. ஓகேம்மா. அடுத்து எழுத்து திறன் பார்த்தோம், ஒரு 15 கொஸ்டின்ஸு. அப்புறம் கலைச்சொற்கள் வந்து ஒரு 10 கொஸ்டின். பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், அறிவியல், கல்வி, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள், நேரான தமிழ் சொற்கள். இப்போ உதாரணம் கொடுத்துருக்காம பாருங்க, சர்ச் என்ஜின், தேடு பொருள். அப்போ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்ம வந்து ஆங்கில சொல்லுக்கு பல துறை சார்ந்த கலைச்சொற்கள் படிக்கணும். இது நம்ம ஒரு நாளில் படிக்க முடியாது. நான் இது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் தரேன். படிச்சேன்னா நம்மளோட மொழித்திறன் ஆளுமையும் வளரும். அப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக போகிறீங்கன்னா இந்த கலைச்சொல் திறன் உங்களுக்கு அவசியன்றதுக்காக இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வாசித்தல், புரிந்து கொள்ளுதல் திறன் ஒரு 15 கொஸ்டின். ஒரு 10 கொடுத்துருப்பாங்க. கேட்கப்பட்ட வினாக்கு சரியான விடையை அதுலேருந்து படிக்கணும். ஒரு செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்திகள், கட்டுரைகள் இவற்றை வாசித்து புரிந்து கொள்ளும் திறன். அப்போ இது வந்து நம்ம ஸ்கூல்லே படிச்சிருக்கோம். ஓகேங்களா? சுருக்கி எழுதல், விரித்து எழுதுதல், அதுக்கப்புறம் அதில் பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இப்படிலாம் படிச்சிருப்போம். அப்புறம் எளிய மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு 5 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதணும். எல்லாமே அப்ஜெக்டிவ் கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் இலக்கியம், தமிழறிஞர், தமிழ் தொண்டு, இதில் ஒரு 15 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இதில் திருக்குறள் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் இலக்கியம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் தமிழ் அறிஞர்கள் பற்றி, அவங்களோட தொண்டுகளை பற்றி கொடுத்துருப்பாங்க. சிலபஸில் வந்து வேர் டு ஸ்டடி போகும்போது நம்ம உள்ள மொத்தமாக பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஒன்லி, அவங்களுக்கு மட்டும் இது வந்து எக்ஸம்ஷனாக கொடுத்து இங்கிலீஷ் பேப்பர் குரூப் 4ல் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாருமே கட்டாயம் வந்து குரூப் 4 பொறுத்தவரையிலையும் நீங்கள் ஜிஎஸ் தமிழ் தான் அட்டன் பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்னா உங்களுக்கு அவங்க தமிழ் அட்டன் பண்ண முடியாட்டி இங்கிலீஷ் அட்டன் பண்ணிக்கலாம். ரைட், இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த குரூப் 4 சிலபஸில் நம்ம எப்படி திட்டமிட போகிறோம்? ரொம்ப ஈஸியாக ஒரு மாதம் 7 மாதம் இன்னும் இருக்குது. டிசம்பர் 20 தான் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ நம்ம கையில் டிசம்பர் 20னா அந்த டிசம்பர் மாதம் இருக்குது 20 வந்து டெஸ்ட்டுக்காக விட்டுருவோம். இப்போ ஏப்ரல் முடிய போது, மே ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ ஒரு 7 மாதங்கள் இருக்குது. மாதம் ஒரு யூனிட்னு படிச்சுன்னு வச்சுக்கலாம். தமிழில் ஒரு யூனிட்டு, ஜிகேல ஒரு யூனிட்டு, ரொம்ப ஈஸியாக பாஸ் பண்ண முடியும்.
அப்போ ஜிகேல நம்ம கொடுத்துருக்க யூனிட்ஸு 6 யூனிட்டு, சரிங்களா? ஜிகேல 6 யூனிட்டு, மேக்ஸை சேர்த்தா தான் நமக்கு 7வது யூனிட் வருது. அப்போ மேக்ஸை வந்து ஒரு யூனிட்டாகவே நம்ம சேர்த்துக்க வேண்டாம். அது தனியாக ஒரு செஷன் போட்டு மேக்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு அடிப்படையிலேருந்து வரணும், டேபிள்ஸ்லேருந்து வரணும். முதல்ல நீங்கள் டேபிள்ஸை வந்து ஷார்ட்கட்டில் பார்க்கணும், போகணும், வரணும், டிஸ்கஷன் பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. மேக்ஸை பொறுத்தவரையும் ஒரு நாளைக்கு இப்போ முதல்ல ஒரு 10 கொஸ்டின் ஆரம்பிப்போம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். 6 to 12th, 6 to 10th, அதில் உள்ள மேக்ஸ் அப்படியே பார்த்து மறுபடியும் இதுவரையும் மேக்ஸே போடாட்டியும் அடிப்படை போட்டு நம்ம கொண்டு வந்துடலாம். மே 1லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இந்த ஜிகே யூனிட்டில் ஃபஸ்ட்டு பாலிட்டி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எடுத்துக்க போகிறோம். இது ரெண்டுமே எடுத்துக்கிட்டால் நமக்கு 35 கொஸ்டின் வந்துடுது. அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் படிச்சோன்னா 55 கொஸ்டின் வந்துடுது. அப்போ கிட்டத்தட்ட இந்த 3 யூனிட் படித்தா நமக்கு 55, ஒரு 50%, மோர் தென் 60%, 75 கொஸ்டினுக்குள்ளே தானே இது வருது. ஒரு 60% நம்ம முடிச்சதுக்கு சமம். அதுக்கப்புறம் நம்ம சயின்ஸு ஜாகிரபியும் லாஸ்ட் டர்னில் நம்ம பார்த்துக்கலாம். அப்போ நம்ம வந்து பாலிட்டியை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இப்போ பாலிட்டியை பொறுத்தவரையும் 10th அப் டு 10th 11th 12th வரையும் நம்ம படிக்கணும். ஓகேங்களா? 10th வரையும் படித்தா போதாது, 11th 12th வரையும் படிக்கணும். எக்கனாமிக்ஸும் 11th 12th, ஏன்னா அதில் தான் தனியாக ஸ்பெஷல் சப்ஜெக்டாக வரும். அப்போ எக்கனாமிக்ஸும் நம்ம 11th 12th படிக்கணும். ஜாகிரஃபி நம்ம 11th 12th வரையும் படிக்கணும். சயின்ஸ் 10th வரையும் படித்தா போதும். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் நம்ம குரூப் 2 குரூப் 1 படிக்கிறவங்கலாம் வந்து 12th வரையும் படிக்கிறது நல்லது. இப்போ இந்தியன் பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ப்ரீஆம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் இப்படிலாம் கொடுத்துருக்காங்க. நான் இதை தமிழ் மீடியத்திலே படிக்கிறேன். அப்புறம் இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்க வந்து சிலபஸ் வச்சு படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லாருக்குமே புரியணுன்றதுக்காக நம்ம தமிழ் மீடியத்திலே படிக்கலாம். அப்போ இந்திய ஆட்சியல் கொடுத்துருக்காங்க, இந்திய அரசியலமைப்பு, இந்தியன் கான்ஸ்டியூஷன். 6th-லேருந்து 12th வரையும் உள்ள புக்கை நம்ம வந்து வேர் டு ஸ்டடி மூலமாக கட் பண்ணி படிக்க போகிறோம், எல்லாத்தையும் படிக்க போகிறது இல்லை. இப்போ இந்திய அரசியலமைப்பு, அரசியலமைப்போட முகவுரை ப்ரீஆம்பிள். இப்போ ப்ரீஆம்பிள்லேருந்து இது வரலையும் ஒரு 30-34 வருஷமாக கேட்ட கொஸ்டின்லாம் தொகுத்தாலே நம்ம இதில் வந்து முடிச்சிடலாம். அப்போ நம்ம படிக்கும்போது என்னென்னா, வேர் டு ஸ்டடியில் சமச்சீர் கல்வியில் என்னென்ன படிக்க போகிறோம், ஒரு 30 வருஷமாக டிஎன்பிசியில் அந்த தலைப்புலேருந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ அதுக்கப்புறம் வந்து நாமளாக டிஸ்கஸ் பண்ணுறது, டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது. அப்புறம் ஏஐயில் உங்களுக்கு லைன் பை லைனாக நான் கொடுத்துருப்பேன், நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணலாம். அது மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா கொஸ்டின் படிச்சுட்டே வரும், டைம் கொடுக்கும். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் சொல்லணும், இல்லை அது சொல்லிவிடும். அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அப்படி படிக்கும்பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதுவரை நீங்கள் படித்தது மேனுவலில், இனிமேல் ஏஐ மெத்தடில் படிக்க போகிறீங்க. அதுக்கான டெமோ கிளாஸ்லாம் நான் சொல்கிறேன். நம்ம மே 1லேருந்து கிளாஸை வந்து சிலபஸ் படி, டாபிக் படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஒரு அறிமுக வகுப்பு, அவ்வளோதான். அரசியலமைப்போட முக்கிய கூறுகள் கேட்டிருக்காங்க, அதோட ஃபீச்சர்ஸ். அதுக்கப்புறம் ஒன்றியம் அப்படின்னும் போது மத்திய மாநில அரசுகள் பற்றி, மாநில யூனியன் பிரதேசம் பற்றிலாம் வந்து நம்ம படிக்க வேண்டியிருக்கும். இதில் ஒரு மத்திய அரசு எப்படி செயல்படுது, மாநில அரசு எப்படி செயல்படுது, ஒன்றிய அரசு எப்படி செயல்படுது. இப்போ பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் எலெக்ஷன் நடக்குது. இப்போ வந்து முதலமைச்சரே கிடையாது, ஆனாலும் அரசு இயந்திரம் இயங்குது பார்த்தீங்களா. எலெக்ஷன் நடக்குது, நடந்த பிறகு தான் ஒருத்தவங்க கையில் நம்ம ஆட்சி கொடுப்போம். இப்போ இந்த முறை எப்படி செயல்படுத்தப்படுது, அரசியல் வந்து செயல்படுத்துகிறாங்க. அப்போ அதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே ஒரு சில பிள்ளைங்க, எல்லா பிள்ளைங்களும் நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, இந்தியாவோட பிரதமர் யாருன்னு கேட்டேன். 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு முடிச்சுட்டு வந்த பிள்ளைகிட்ட தெரியல. நாங்கள், எனக்கு கோபம் வரல, அந்த பிள்ளை மேலே கோபம் வரல, இந்த கல்வி அமைப்பு மேலே கோபம் வந்துச்சு. 12வது வரையும் என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஒரு இந்தியாவோட பிரதமர் யாருன்னு கேட்டால் சொல்ல தெரியாத ஒரு ஸ்டூடெண்ட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ இது என்ன கல்வி முறை? ஏட்டு கல்வி முறை, நடைமுறை கல்வி இல்லை. அதை பற்றி நம்ம இன்னொரு பதிவில் பேசுவோம். அவங்க பிள்ளைக்கு அப்படி ஒரு நிலையை ஏற்படுத்தாதீங்க. எல்லா அவேர்னஸும், பொது அறிவு எல்லாமே இருக்க மாதிரி செய்தித்தாள்லாம் படிக்க சொல்லுங்கள். இந்த நடைமுறை வாழ்க்கையை வாழ கற்றுக் கொடுங்க. வெறும் ஏட்டுக்கல்வியை மட்டும் படித்து அந்த பிள்ளைங்க என்ன ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. ரைட், இந்த பாடம் உங்களுக்கு நடைமுறை வாழ்க்கையும் சொல்லித்தரும். அப்போ இந்த அரசியல் அமைப்பில் நம்ம வந்து மத்திய மாநில அரசோட ஸ்ட்ரக்சரு, குடியுரிமை, நம்ம ஒரு குடிமகன், நமக்கு என்ன உரிமைகள் இருக்குது, நமக்கு என்ன கடமைகள் இருக்குது,
இதை பற்றிலாம் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அடிப்படை உரிமை, கடமை, அப்புறம் அரசின் நெறிமுறை கோட்பாடுகள். எந்த அரசு வந்தாலும் ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் இதை வச்சு தான் அவங்க செயல்படுத்தணும். அதை மீறி அவங்க போக முடியாது. அப்போ மத்திய அரசோட நிர்வாகம், ஒன்றிய நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் எப்படி நடக்குது, சட்டமன்றம் லெஜிஸ்லேச்சர் எப்படி நடக்குது, மாநிலத்தில் நிர்வாகம் எப்படி நடக்குது, மாநில சட்டமன்றம் நம்ம இப்போ வந்து ஓட்டு போட்டிருக்கிறது மாநில சட்டமன்றத்துக்கு தான், எம்எல்ஏவுக்கு தான் நம்ம ஓட்டு போட்டிருக்கோம். இதில் பல பிள்ளைங்களுக்கு எம்பி யார், எம்எல்ஏ யாருன்னு தெரியாது. ஸோ பாராளுமன்றம் எது, சட்டமன்றம் எதுன்னே தெரியாது. அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் உள்ளாட்சி அமைப்புகள். நீங்கள் வந்து உள்ளாட்சி அமைப்பில் உங்கள் ஊரில் கவுன்சிலர் இருப்பார், பிரசிடென்ட் இருப்பார், மேயர் இருப்பாங்க, ஸோ இப்படி கமிஷனர் இருப்பாங்க, இப்படி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள்னால் என்ன? அப்போ நம்மளோட அரசு எப்படின்னா மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளாட்சி அமைப்புகள் பிரிச்சிருக்கு. உள்ளாட்சி அமைப்புக்கு மிகப்பெரிய அதிகாரம்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் பஞ்சாயத்து ராஜ்யம். பஞ்சாயத்து ராஜ்யம்னா கிராமங்களில் இருக்கிற உள்ளாட்சி அமைப்பு வந்து பஞ்சாயத்து அமைப்பு முறையின் மூலம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் கூட்டாட்சியோட அடிப்படை தத்துவம். இப்போ நம்ம வந்து மத்திய அரசு, மாநில அரசு இருக்கோம். அப்போ நம்மள மாநில அரசுலாம் சேர்ந்து தான் ஒரு மத்திய அரசு இருக்காங்க, மாநில அரசு இருக்கு. நமக்கு ரெண்டு, ஒரு முதலமைச்சர் இருப்பார், ஒரு பிரதமர் இருப்பார். அப்போ நம்ம இந்தியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அதே சமயம் தமிழ்நாடு அது மாநிலம். இப்போ ஒரு மாநிலமும் அதே மாதிரி மத்திய அரசும் சேர்ந்து எப்படி தன்னோட அதிகாரத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அப்போ இந்த கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி, ஃபெடரலிசம், அதை பற்றி நம்ம பார்ப்போம். இந்தியா என்ன வகை கூட்டாட்சி? இந்தியா வந்து குவாசி ஃபெடரலிசம்னு சொல்லுவாங்க. அது கூட்டாட்சி போல்வு, 100% கூட்டாட்சி கிடையாது. ஏன்னா மத்திய அரசுக்கு தான் அதிக அதிகாரம் இருக்குது, மாநில அரசுக்கு அதை விட குறைந்த அதிகாரம் இருக்குது. ஏன்னா மாநில அரசுக்கு தமிழ்நாட்டில் நிதி தரலன்னு நம்ம புலம்பிட்டு இருக்கோம் பாருங்க. கல்வி நிதி தரல, அந்த நிதி தரல, மற்ற மாநிலம் கொடுக்குறாங்கன்னு புலம்புறோம் பாருங்க. அப்போ இந்த உறவின் அடிப்படையில் அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்புறம் மத்திய மாநில உறவுகள். அப்போ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் எப்படி நிதி பங்கீடு, அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் எப்படி உறவுகள் இருக்குது, அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு வச்சுக்கலாம். நடைமுறை வாழ்க்கையை கற்றுக்க போகிறோம். நம்ம ஆட்சி செய்கிறவங்க எப்படி நம்மளை ஆட்சி செய்கிறாங்க அப்படின்றதான் கற்றுக்க போகிறோம். அப்புறம் இந்திய நீதி அமைப்புகள். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோன்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது, முனிசிபல் கோர்ட் இருக்குது. அப்போ நமக்கு இந்த நீதி அமைப்புகள் எப்படி செயல்படுது, அதில் போலீஸோட அதிகார வரம்பு என்ன, நீதிமன்றத்தின் அதிகார வரம்பு என்ன? இப்போ ஒரு குடிமகன் பாதிக்கப்பட்டா நேரடியாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா, நேரடியாக ஹைகோர்ட்டுக்கு போக முடியுமா? ஸோ எதன் அடிப்படையில் போக முடியும்? எந்த உரிமை பாதிக்கப்பட்டால் நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியும், ஹைகோர்ட்டுக்கு போக முடியும், என்ன ஆர்டிக்கல், அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அப்போ நம்ம இங்கே வந்து நடைமுறை வாழ்க்கை கல்வியை கற்றுக்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சிக்காக படிக்கலை. ஸோ நடைமுறை வாழ்க்கையை படிக்க போகிறோம், அதில் டிஎன்பிஎஸ்சியை பாஸ் பண்ண போகிறோம். இதுவரை நீங்கள் படித்த கல்வி பார்த்தீங்கன்னா மனப்பாட கல்வி, அப்படியே கட அடிச்சு பாஸ் பண்ணீங்க. அந்த மனப்பாட கல்வியை விட்டுட்டு புரிதல் கல்வி, அது கூட ஏஐ வச்சு வேகமாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டதை அது உங்களை டெஸ்ட் பண்ணும். ரைட், அதை நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்ப்போம். அப்போ சட்டத்தின் ஆட்சி, லா ஆஃப் லா. சட்டத்தின் ஆட்சினா குடியரசுத் தலைவருக்கும் அதே சட்டம் தான், அதே தண்டனை தான் ஒரு தப்பு பண்ணா. கடைசி குடிமகனுக்கும் அதே சட்டம் தான், அதே தண்டனை தான். ஆனால் நடைமுறை மாறும். ஒரு குடிமகனை கைது பண்ணுற மாதிரி ஒரு குடியரசுத் தலைவரை கைது பண்ணுற முடியாது. அதுக்கெல்லாம் சில இம்பீச்மெண்ட் மெத்தட் இருக்குது, அதை பற்றிலாம் நம்ம பார்ப்போம். பொது வாழ்வில் ஊழல். யார் வந்தாலும் ஊழல் ஒழிப்பு பண்ணுவாங்க, ஆனால் ஊழல் ஒழியல. ஏன் ஒழியல? அப்போ யார் ஒழிப்பா, எப்படி ஒழிக்க முடியும்? ஊழலை ஒழிக்கணும்னா முதல்ல பொதுமக்கள் வந்து லஞ்சம் வாங்கவும் கூடாது, லஞ்சம் கொடுக்கவும் கூடாது. என்ன சார், பொதுமக்கள் லஞ்சம் கொடுப்பாங்க, வாங்குவாங்களா? ஆமாம், லஞ்சம் வாங்குறாங்க. யாராவது சொல்லுங்க, எப்போ வாங்குறாங்க? எப்பமா வாங்குறாங்க? லஞ்சம் எப்போ வாங்குறாங்க? என்னம்மா? ஓட் போடும்போது வாங்குறாங்க சார். ஓட்டு போட வாங்குறது லஞ்சம் தானம்மா? ஆமா சார். அது வாங்கினா 1 வருடம் சிறை. அப்போ பொதுமக்கள் தான் முதல்ல லஞ்சத்தை ஒழிக்கணும். அதை பற்றி அப்புறம் பேசுவோம்.
ஊழல் தடுப்பு நடவடிக்கைகள். ஊழல் தடுக்க அரசு என்ன பண்ணிருக்காங்க, என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்லையும் போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஊழல் தடுப்புத்துறை வந்து ஒட்டியிருப்பாங்க. லஞ்சம் கொடுப்பதும் வாங்குவதும் தவிர இந்த எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்ட்டு. நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணுறோமா சொல்லுங்க? வாசல்லே ஒட்டி வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸும் ஒட்டி வச்சிருப்பாங்க. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பில் உள்ள நிறைகுறை பற்றி அப்புறம் நம்ம பேசுவோம். அப்போ ஊழல் தடுப்பு நடவடிக்கை. அடுத்து லோக்பால் லோக் ஆயுக்தா அப்படின்னா என்ன? அந்த அமைப்பு முறை என்ன செய்கிறாங்க? ஸோ நீதி அவங்களால எப்படி விரைவாக வழங்கப்படுகிறது? நீதித்துறையின் சுமைகள் அவங்களால எப்படி குறைக்கப்படுது? அதை பற்றிலாம் பார்ப்போம். அப்புறம் தகவல் அறியும் உரிமை சட்டம், ரைட் டு இன்ஃபர்மேஷன். அப்போ அரசுகிட்ட இருக்க பப்ளிக் டாக்குமெண்ட்டை தகவல் அறியும் உரிமை அடிப்படையில் நம்ம வாங்கலாம். அப்போ பப்ளிக் டாக்குமெண்ட் என்ன, ப்ரைவேட் டாக்குமெண்ட் நிறைய படிக்க வேண்டியிருக்கு. அது கல்வி என்பது ஒரு கடல். நம்ம வந்து டிஎன்பிசிக்கு படிக்கிற இந்த சிலபஸ் வந்து கடல் கிடையாது. இது சும்மா அதில் ஏதோ ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. குரூப் 4 ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நீங்கள் குரூப் 4 வந்து படிக்கணும்னு படிக்காதீங்க. உங்கள் அறிவையும் ஆளுமையும் வளர்த்துக் கொள்கின்றோம் என்பதற்காக படிங்க. அப்போ ஊழல் தடுப்பு நடவடிக்கை என்னென்னு பார்த்தோம். தகவல் அறிவு உரிமை சட்டம் ஒரு கைட்லைன்ஸ் தான் பார்த்துருக்கோம். பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். அப்போ சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. அதுக்கப்புறம் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க அரசு என்னென்ன கொடுத்துருக்கு, பெண்கள் பாதுகாப்புக்கான சட்டங்கள் என்ன, இப்படி பல விஷயங்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற பெண்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு பெண்களும் இந்த இந்திய அரசியலமைப்பும் இந்திய சட்டங்களும் பெண்களுக்கு என்ன அதிகாரத்தை கொடுத்துள்ளது, இதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட உரிமைகள் பாதுகாக்கப்படும். இல்லை என்றால் உங்கள் உரிமைகள் பறிக்கப்படும். உங்கள் கண்ணு முன்னாலே உங்கள் உரிமைகள் பறிக்கப்படும். அது பேருந்துல ஏறி நீங்கள் நின்றுட்டு பயணம் செய்யறதுலேருந்து உங்கள் வாழ்க்கையோட கடைசி வரலையும் அந்த உரிமைகள் உங்களுக்கு பறிக்கப்படும் பொழுது, பெண்களுக்கு சட்ட விழிப்புணர்வு இருந்தால், பெண்கள் நினைச்சா அவங்களுக்கு எதிரான வன்முறை செயல்களை ஒரே நாளில் நிறுத்திடலாம். விழிப்புணர்வு தேவை, அவ்வளோ சட்ட பாதுகாப்பு இருக்கு. அதை பற்றியும் நம்ம படிப்போம். நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். இன்னைக்கு ஒவ்வொரு பொருளையும் கலப்படம். எந்த பொருள் எடுத்துட்டாலும் அடல்ட்ரேஷன், ரசாயன கலவை, பூச்சிக்கொல்லி மருந்து. எதே ஒரு வெண்டைக்காவை எடுத்து நீங்கள் கடிச்சிங்கன்னா அதில் பூச்சி மருந்து தெளிச்சிருப்போம், புற்றுநோய் வருது. அப்போ இந்த நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு இல்லாததால் நம்ம வாங்குற ஒவ்வொரு பொருளையும், வெளிநாடுகள்லாம் இந்த அளவுக்கு வந்து அடல்ட்ரேஷன் கலப்படம் இருக்காது. நமக்கு அந்த கலப்படத்துக்கு கட்டுப்பாடே இல்லாதால நிறைய கலப்படம் இருந்து நமக்கு நோய் வருது. நிறைய பேருக்கு இதயத்தில் அடைப்பு வருது, ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ஸோ கேன்சர் வருது. இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இதை தடுக்கணும், உங்களுக்கும் உங்கள் வாரிசுகளும் தடுக்கணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக விழிப்புணர்வு இருக்கணும். இயற்கை விவசாயத்துக்கு மாறணும். நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு. அதுக்கப்புறம் மனித உரிமைகள் சாசனம். மனித உரிமைகள் சாசனம் இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம அடிப்படை உரிமைகள்லாம் தயார் பண்ணோம். அப்போ உலக அளவில் ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்ட மனித உரிமை சாசனம் என்ன, அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதன் அடிப்படையில் தான் அதில் உறுப்பினர் இருக்க நாடுகள் திட்டங்கள்லாம் செயல்படுத்துகிறாங்க. அதை பற்றி பார்ப்போம். அப்போ தமிழ்நாடு மற்றும் இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் மற்றும் ஆட்சியல் முறைகளும் நடப்பு நிகழ்வுகள். அப்போ நடப்பு நிகழ்வுன்னு சொல்லும்போது கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்தித்தாளை எடுத்து படிக்கணும். செய்தித்தாளை எடுத்து படித்தா மட்டும்தான் நீங்கள் நடப்பு நிகழ்வுகள். இந்த நடப்பு நிகழ்வுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்ட் கீழையும் கொடுத்துருப்பாங்க. எல்லா சப்ஜெக்ட் கீழையும் இதை பாருங்க, பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள், புவியியல் நடப்பு நிகழ்வுகள், வரலாறு அதில் கொடுக்கல நடப்பு நிகழ்வுகள். சந்தோஷம், முடிஞ்சிருச்சு. ஆனால் கொடுத்துருந்தாங்க இதுக்கு முன்னெல்லாம், இப்போ எடுத்துட்டாங்க. இந்திய ஆட்சியில் நடப்பு நிகழ்வுகள், பொருளாதாரத்தில் நடப்பு நிகழ்வுகள், தமிழ்நாட்டின் வரலாறு அழகில் அதில் கொடுக்கல. இப்போ வரலாறு சார்ந்த இடத்துல நடப்பு நிகழ்வு கொடுக்கல. அப்போ இந்த நடப்பு நிகழ்வுன்னு பார்க்கும்போது தினசரி கண்டிப்பாக தினமணி அல்லது ஹிந்து தமிழ் இது மாதிரி ஏதாவது செய்தித்தாளில் இருந்து படித்து முக்கியமான திட்டங்கள், இப்போ பொருளாதாரம் சார்ந்த நடப்பு நிகழ்வுகள், இப்போ பட்ஜெட் போயிட்டு இருக்கா,
அது சம்பந்தமாக என்னென்ன கொடுத்துருக்காங்க. அப்படி முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். அரசியல், இப்போ தேர்தல் நடக்குது, அப்போ தேர்தல் தொடர்புடைய தேர்தல் ஆணையம், அவங்க செயல்பாடு, இப்படி பல்வேறு விஷயங்கள். தேர்தல் எப்படி நடக்குது, ஒரு அசம்பிளியில் தேர்தல் நடத்துகிற ஆஃபீஸர் யார், ஸோ அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் பற்றி அவர் பவர் என்ன, ஃபங்க்ஷன்னா, அந்த கீழே என்ன நடக்குது, போகுது வருது. நீங்கள் தேர்தல் நடக்கும்போது பார்த்துருப்பீங்க, அங்கங்கே நிறுத்தி செக் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு இரிட்டேட் ஆகிருக்கும். 50,000க்கு மேலே கொண்டு போகக்கூடாது கட்டுப்பாடு போட்டிருப்பாங்க. கொடி கொடி பறக்கக்கூடாது, அது பண்ணக்கூடாது, சோத்துல எழுது, பல கட்டுப்பாடு போட்டிருப்பாங்க. இந்த கட்டுப்பாடு ஒரு பக்கம் மீறப்பட்டு வந்திருக்கும், அது தடுக்கப்பட்டு இருக்கும். அப்போ தேர்தல் ஆணையம் என்ன செய்கிறாங்க, மீறப்பட்டால் என்ன கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்க, அப்புறம் வேட்பாளர் இவ்வளோ செலவு பண்ணி, இப்படி பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அப்போ அது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அப்போ இந்திய அரசியல் அமைப்புன்றது நீங்கள் படிக்க போகிறது ஏட்டுக்கல்வி இல்லை. 6 to 10th படித்தா நான் பாஸ் சார். புரிதலோடு படிக்கணும், ஆர்வமாக படிக்கணும். அப்போ நம்ம ஒருவேளை ஜிகே படிக்க போகிறோம், ஒருவேளை தமிழ் பார்க்க போகிறோம், நடுவில் ஒரு நாளைக்கு 10 மேக்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம், அவ்வளோதான். அப்போ கிளாஸ் வந்து இந்த 3 வேலைகள் இருக்கும். இது போக எக்ஸ்ட்ரா நீங்கள் படிக்கணும். இந்த வருஷமே பாஸ் பண்ணலாம், டெடிக்கேட்டடோட. இதெல்லாம் என்னோட கிளாஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கு, மற்ற விஷயம் எல்லாமே படிக்கணும். குறைஞ்ச ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கணும். சார் 12 மணி நேரமா? 40,000 சம்பளம் வரப்போகுதுல்ல, சொல்லுங்கள், யார் கொடுப்பா? போய் ஒரு கடையில் வேலை செய்கிறாங்க, ஜெராக்ஸ் கடையில், துணி கடையில் வேலை செய்கிறாங்க பிள்ளைங்க. என்னம்மா படிச்சுன்னு கேட்டால் எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி. என்னம்மா சம்பளம்னு கேட்டால் 8,000, 7,000, 9,000. எப்போம்மா வேலைக்கு போவீங்கன்னு கேட்டால் காலைல 9 மணிக்கு போய்டுவேன் சார், நைட்டு 10 மணிக்கு வீட்டுக்கு போய்டுவேன் சார். சொல்லுங்கள், 13 மணி நேரம் நின்றுட்டு இருக்கணும். ஆனால் நமக்கு 8 மணி நேரம் தான் வேலை செய்யணும்னு சட்டம் இருக்குது. அப்போ இந்த சட்டத்தை மீறும்பொழுது பெண்களுக்கு எதிரான சுரண்டல். அந்த சுரண்டல் ஏன் தடுக்கப்படணும்னா விழிப்புணர்வு கிடையாது. அந்த முதலாளிகிட்ட போய் 10 பிள்ளைங்களும் 8 மணி நேரத்துக்கு மேலே ஏன் என்ன வேலை வாங்குறேன்னு கேள்வி கேட்டிங்களா? கேட்க மாட்டீங்க. அப்போ படிக்கணும். படித்தா உங்களுக்கு அந்த தெளிவு வந்துடும். ஸோ இதுவும் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றதுக்குள்ள தான் வருது. ரைட், அது எல்லாமே பார்ப்போம். இன்னும் நிறைய விஷயங்கள் படிப்போம். இது வந்து நான் எப்பயுமே வந்து ஏட்டுக்கல்வியாக எடுக்க மாட்டேன், வாழ்க்கை கல்வியாக தான் எடுப்பேன். அப்போ இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் அமைப்பை வெறும் சமச்சீர் கல்வியில் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் பார்ப்போம். ஸோ நான் வந்து பேசிக்காக பிஏ, ஸோ பிஏ எக்கனாமிக்ஸ் முடிச்சிருக்கேன், பிஎல் வந்து சட்டம் முடிச்சிருக்கேன். எல்லா பாடங்களையும் உங்களால் சென்டம் அடிக்கிற அளவுக்கு என்னால் பாடம் நடத்த முடியும். ஸோ இந்த பணி ஒரு 24 ஆண்டுகளாக போய்கிட்டே இருக்குது. உங்களை மாதிரி பல பிள்ளைகளை உருவாக்கியிருக்கோம். என்னோட கல்வி முறை அப்படின்றது மீனை வறுத்து கையில் கொடுக்கறது கிடையாது, மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கறது. ஸோ நாளைக்கு நாம் வந்து இதே மாதிரி இரவு வகுப்பில் 8 to 9 வகுப்பில் அரசியல் சப்ஜெக்டில் 6 to 12th இருக்க பாடங்கள்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அப்போ இரவு 8 to 10 வரலையும் நம்ம அரசியல் அமைப்பை படிப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதுக்கான ஹோம்ஒர்க்கு மற்ற எல்லாமே தரேன். காலை வந்து ஒரு 5லேருந்து 6:30 வரலையும் தமிழ் படிக்கலாம். அதுக்கப்புறம் மேக்ஸ்க்கு உங்களுக்கு தனியாக ஒரு டிஸ்கஷன் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் எல்லாம் அடிப்படையிலேருந்து மேக்ஸு 6 to 10th கற்றுக்கணும். இந்த 3 வகுப்பு கூடயும் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணி சொல்கிற விஷயத்தெல்லாம் முடிச்சிங்கன்னா டிசம்பர் 20ஆம் தேதி நடக்கிற குரூப் 4ல் கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவீங்க. இந்த வகுப்பே ஒரு சில ஆண்டுகள், ஒரு வருஷம் கன்டினியூ பண்ணிங்கன்னா குரூப் 2 பாஸ் பண்ணிடலாம். 2 வருஷம் கன்டினியூ பண்ணிங்கன்னா குரூப் 1 பாஸ் பண்ணலாம். குரூப் 1 போஸ்டோட பவர் அப்படின்றது தெரிஞ்சுன்னா, ஸோ கண்டிப்பாக அது ஒரு ஐஏஎஸ்க்கு அடுத்த கேடர். ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்டில் ஐஏஎஸ்க்கு அடுத்த கேடர், சப் கலெக்டர், ஆர்டிஓ போஸ்டிங் போகலாம். அதை பற்றி நம்ம இன்னொரு போஸ்டிங்கில் பார்ப்போம். குரூப் 2லேயே பார்த்தீங்கன்னா முனிசிபல் கமிஷனர் ஆனாலும் நீங்கள் கன்ஃபர்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆக முடியும். அதை பற்றி நம்ம பார்ப்போம். அப்போ ஒரே நாளில் நம்ம வாழ்க்கை மாறிடுமா? படத்தில் வேணால் மாறும். ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை மாறும். ஸோ அதுக்கான முயற்சி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். இந்த வகுப்பை ஒரு 10 நாளாக இல்லை ஒரு 2-3 மாதமாக சில பிள்ளைங்க வந்து எனக்கு சில வேலைகள் இருந்ததால் என்னால் கவனம் செலுத்த முடியல, சும்மா டிஸ்கஷன் கிளாஸாக போனீங்க. சொல்லுங்கம்மா உங்களோட அனுபவம்.
நீங்கள் இந்த ஒரு மாதமா படித்ததுக்கும் இந்த ஒரு நாள் நான் எடுத்த வகுப்புக்கும் உங்களுக்கான வித்தியாசம் என்னன்னு சொல்லுங்கள். பேசலாமா ஒவ்வொருத்தவங்களா? பேசாதவங்க குரூப்லேருந்து ரிமூவ் பண்ணிவிடுவேன். நீங்கள் பேச ஆரம்பிக்கணும். அரசு அதிகாரியாக இருக்க போகிறீங்க. ஸோ இந்த மக்களுக்கு சேவை செய்ய போகிறீங்க. தெளிவும் துணிவும் அவசியம். ஒவ்வொருத்தவங்களா அன்மியூட் பண்ணி விடுங்கம்மா. இன்னைக்கு இந்த சிலபஸை பார்த்துருக்கோம். நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா முடியாதா? 7 மாதம் கையில் இருக்குது. படிக்க முடியுமா முடியாதா? முடியும் சார். 12th கண்டிப்பா முடிச்ச முடியும். பிள்ளைங்களாம் வந்திருக்கீங்க. அவங்களுக்கு இன்னும் ஈவன் 17 வயசு கூட கம்ப்ளீட்டாக முடியல. 18 வயசுல தான் அவங்களுக்கு எக்ஸாமே எழுத முடியும். அப்போ அவங்களாம் டிகிரி முடிச்சோடனே கன்ஃபார்மாக ஆஃபீஸர் ஆகிடுவீங்க. அப்போ பல பெற்றோர்கள் வந்து 12th முடிச்ச பிள்ளைங்க என்ன பண்ண போது முடிச்சுட்டு இருக்காங்க. சொல்லுங்கம்மா. கண்டிப்பா உங்க கருத்தை முடியும் சார். பதிவு பண்ணுங்க. அடுத்த திருத்தமா பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் சார். ஒரு லைன்ல முடிஞ்சிச்சா? ஒரே லைன்ல கண்டிப்பா பாஸ் பண்ண முடியும் சார். இல்ல கண்டிப்பா பாஸ் பண்ண வைங்க சார். அவ்வளவுதானா? உங்க இல்ல சார், கருத்தை முன்னாடி நாங்க வந்து நிறைய வாட்டி எழுதியிருக்கோம் சார். ஆனா ஒரு நம்பிக்கை இருக்காது பாஸ் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது. உங்க சரிங்கம்மா. கிளாஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த கான்ஃபிடென்ட் வருது சார். கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது. நீங்க மட்டும் இல்லம்மா, பல பேர் என்ன பண்றீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணாலே அது ஒரு திருவிழா மாதிரி அப்ளிகேஷன் போட்டுறீங்க. அப்ளிகேஷன் போட்டுட்டு அந்த 3 மாசம் மட்டும் படிக்கிறீங்க, பாஸ் பண்ண முடியல. இப்படி பல பேர் வந்து சரியா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணாம படிச்சு ஃபெயில் ஆகுறீங்க. அதனால இது நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை இல்லாமல் போகுது. முறையா படிச்சா கண்டிப்பா கிடைக்குமா? இந்த முறை ஓகே. ஸோ நீங்க இப்ப இருக்கிற தேத்தாக்குடி தெருக்குல போஸ்டிங் வாங்கி மற்ற பிள்ளைங்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறீங்க. ஓகே பணம் சார். கொடுத்தாதான் கண்டிப்பா. பாஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தப்பான முறை இருக்கு. கஷ்டம் படிக்கிறது, பாஸ் பண்ண முடியாது. ரொம்ப பேர் ரொம்ப வருஷம் படிக்கிறாங்க, பாஸ் பண்ணல, நீலாம் பாஸ் பண்ணிடுவியா? இப்படின்னு தவறான புரிதல் இருக்கு. அந்த புரிதலை உடைங்க. அந்த புரிதலை என்கிட்ட படிச்ச பல பேர் உடைச்சிருக்காங்க. சரிங்களா? படிச்சா பாஸ் பண்ணிடலாம். டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் பணம் யாரும் கேட்கறது இல்லை. சரிங்களா? அப்படி கொடுத்து ஏமாந்தாங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட தவறு அது. வேற யாருமா சொல்லுங்கம்மா, இந்த வருஷம் பாஸ் பண்ணிடலாமா? வேடிக்கை பார்க்க கூடாது, பட்டு பட்டுன்னு பேசணும். நீங்க பேசாம இருந்தா பட்டு பட்டு ரிமூவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். அடுத்தவங்க பேசுங்க. சார் என் பேர் திவ்யா. நான் இந்த கிளாஸ் திவ்யா. ஆமாம் சார். சொல்லுங்க. இந்த கிளாஸ் 2 மாசமா நான் படிச்சுட்டு இருக்கேன். இதுக்கு ம். முன்னாடி வந்து ஸ்கூல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், லேப்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் நிலையான ஒரு ஜாப் வேணும். ஓகே. ஸ்கூல்ல ஒர்க் பண்றீங்க பிரைவேட்டா? லேப்ல ஒர்க் பண்றீங்க பிரைவேட்டா? நிலையான ஒரு ஜாப் வேணும். ஆமா 2 சார். மாசமா நீங்க டிஸ்கஷன்ல தான் இருந்தீங்க. நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல. இன்னிலிருந்து என்னோட கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னிலேருந்து உங்களுக்கு படிக்கிற மெத்தட் எல்லாமே மாறப்போகுது. ஸோ முதல்ல கிளாஸ்க்கு வந்ததுக்கே பாராட்டணும். 2 மாசமா கன்னியாக வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இன்னிலேருந்து என்னோட கிளாஸு அடுத்தடுத்த கட்டத்துக்கு உங்களுக்கு கொண்டு போவோம். 1 மணி நேரத்தில் 3000 கொஸ்டின் கண்ணை மூட்டு ஒப்பிப்பீங்க. அதுக்கு ஏஐ கிளாஸும் சப்போர்ட் பண்ணோம், என்னோட கிளாஸும் சப்போர்ட் பண்ணோம். ஸோ என்னோட ஸ்பீச் உங்களை கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணி ரொம்ப வேகமாக ஓட வைக்கும். உங்களோட வெற்றியை உறுதி செய்யும். அப்போ சரி. நீங்கள் ஒரு உறுதியான நிலையான ஒரு பணி வேணும். அதுதான் உங்களோட நோக்கம். வாழ்த்துக்கள்மா. அடுத்து வேற சரி. யாருமா இருக்கீங்க? அடுத்தது வேற யார் இருக்கீங்க? சொல்லுங்கம்மா. ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசணும். இல்லை அட்மின் சொல்லுங்கம்மா. அப்பா வணக்கங்கப்பா. வணக்கம்மா. அப்பா இதுக்கு முன்னாடி வந்து நாங்க டிஸ்கஷன் பண்ணுவோம். இப்ப இந்திய அரசியலமைப்பு, முகவுரை இதெல்லாம் இதோட அந்த வார்த்தைகள் மட்டும் தாங்கப்பா தெரியும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற அர்த்தங்கள் தெரியாதுங்கப்பா. இப்ப பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்னும்போது, அந்த கான்செப்ட பத்தி வந்து சொல்லும்போது, அதுக்கான முழு விளக்கமும் வந்து தெரியாம இருந்ததுங்கப்பா. இப்ப நீங்க சொன்ன பின்னாடி, அதுக்கான விளக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து புரிஞ்சதுங்கப்பா. பெண்களுக்கு எதிரான நிறைய கொடுமைகள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. அப்ப பெண்களை பாதுகாக்கின்ற சட்டங்கள் என்ன? அந்த சட்டங்களை எப்படி பயன்படுத்தணும்? இதெல்லாம் பெண்களுக்கு விழிப்புணர்வு அவசியம் தானம்மா. அந்த விழிப்புணர்வு இல்லாம பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை பெண்கள் தாங்கிட்டு இருக்காங்க. ரைட். நம்ம அதை பாடங்களில் சொல்லும்போது விழிப்புணர்வாகவே சொல்லுவோம். சொல்லுங்கம்மா. அடுத்துங்கப்பா மனித உரிமைகள் சாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியும் வந்து தெரியாம இருந்துச்சுங்கப்பா. இது ஐநாவால தான் உருவாச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேங்கப்பா.
இல்லைம்மா, நம்ம உள்ளே போய் படிக்க போகிறது ரொம்ப டெப்த்தாக படிக்க போகிறோம், புரிஞ்சு படிக்க போகிறோம், மனப்பாடம் பண்ணாமல் புரிதல் அடிப்படையில் எந்த கேள்வி கேட்டாலும் நம்ம பதில் சொல்ல போகிறோம். டிஎன்பிசிக்கு படிக்கிற எல்லாருமே ஒரு கிளாஸ்க்கு போவீங்க, அவங்க கொடுக்குற கொஸ்டினை மனப்பாடம் பண்ணுவீங்க, அந்த கொஸ்டின் எக்ஸாமில் வந்துன்னா நீங்கள் எழுதிட்டு பாஸ் பண்ணிட்டேன்னு வருவீங்க. ஆனால் இனிமேல் டிஎன்பிசி அப்படி இருக்க மாட்டான். அவங்களோட மெத்தடே மாறி போச்சு. அப்போ அவங்க மெத்தட் மாறும்பொழுது அப்டேஷன் பண்ணும்பொழுது உங்கள் திறமையை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும். இல்லை அப்படின்னா டிஎன்பிசியில் பாஸ் பண்ண முடியாது. மனப்பாடம் பண்ணி இனி பாஸ் பண்ண முடியாது. புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். அப்போ ஒரு பேராவாக ஒரு கொஸ்டின் ஒரு பேராவாக கொடுக்குறாங்க. அதுக்கான அப்ஜெக்டிவ் மாடலில் கொடுக்குற ஆன்சர் பேராவாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பக்கத்தில் ஒரு கொஸ்டின் முடிஞ்சு போகுது. இல்லை 2 கொஸ்டின் ஒரு பக்கத்தில் கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு இங்கே ரீடிங் ஸ்பீடும் இருக்கணும், வேகமாக படிக்கணும். அதுக்கெல்லாம் நம்மளோட ஏஐ மெத்தடு உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்க போகுது. இந்த முறை தீவிரமாக படிக்க போகிறோம், உறுதியாக வெற்றி பெற போகிறோம். நீங்கள் எங்கேயும் கிளாஸுக்கு போக வேண்டாம், வீட்டில் மொபைலில் ஆன் பண்ணிவிட்டு காதில் கேட்டால் போதும். மறுபடியும் ஆன் பண்ணிட்டு கேட்டுகிட்டே உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு. ஸோ நிறைய பேர் வந்து நான் குழந்தைய பார்த்துக்கணும் சார், குடும்பத்தை பார்த்துக்கணும், எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது, என்னால் படிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை அப்படி இப்படின்னு புலம்புறீங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே படிக்கிறதுக்கான ஆன்லைன் கிளாஸ், வீடியோ கிளாஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும், பயன்படுத்திங்க. 7 மாதம் கையில் இருக்குது. இந்த முறை நீங்கள் குரூப் 4 பாஸ் பண்ணலாம், அடுத்த வருஷத்துக்கு குரூப் 2 குரூப் 1 பாஸ் பண்ணலாம். இந்த வருஷமே குரூப் 2 பாஸ் பண்ணுறதுக்கு இதிலே இன்னும் தீவிர வகுப்பு நடத்தப்படும். ரைட், அடுத்தவங்க சொல்லுங்கம்மா. அடுத்த நபர் சொல்லுங்கம்மா. வணக்கம் சார், என்னோட பேர் அமுதா. ஓகே, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நான் வந்து இப்போ டெம்பரரியாக கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. 1 மந்த்தாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் சார். டிஸ்கஷன் வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லும்போது எங்களுக்கு வந்து இன்னும் நல்லா ஆர்வமாக இருக்குது, இன்னும் படிக்கணும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு ஹையர் போஸ்டிங் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் அதிகமாயிட்டே இருக்குது. நல்லதும்மா. இப்போ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கம்மா? எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சார். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு எவ்வளோ சம்பளத்துக்கு நீங்கள் டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? 8,000 சார். 8,000. அந்த டிபார்ட்மெண்ட்டில் குரூப் 1 போஸ்டிங் போனீங்கன்னா உங்களுக்கு 1,4 லட்ச ரூபா சம்பளம் வரும். அதுக்கான தகுதி, உங்களுக்கான கல்வி தகுதி இருக்குது. ஆனால் இன்னும் அந்த தகுதியை பயன்படுத்தி நீங்கள் படித்து பாஸ் பண்ணி அந்த போஸ்டிங் போகலை. ஆமாம் சார். அதனால் நீங்கள் அங்கே அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு செய்கிறதோட நீங்கள் அதிக வேலை செய்கிறீங்க. கண்டிப்பாக சார். ஆனால் சம்பளம் பார்த்தீங்கன்னா 8,000 தான் வாங்குறீங்க. ஆமாம். அதே டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக நீங்கள் போய் உட்கார முடியும். ஆமாம் சார். அதே டிபார்ட்மெண்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸராக. சரிங்களா? படிங்க, வாய்ப்புகள் இருக்குது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செயல்படுத்துவோம். ஒரே நாளில் நம்ம எதையும் மாற்றிட முடியாது, எதுவும் சாதிக்க முடியாது. முயற்சி பண்ணுவோம்மா. வாழ்த்துக்கள்மா. வேறு யாராவது பதில் சொல்லுங்கள். இந்த +2 பிள்ளைங்க 2 பேர் வந்திருக்கீங்க. +2 முடிச்சு என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த பிறகு ஸோ பேசுனீங்க, கிளாஸ்க்கு வாங்கம்மா படிங்கம்மான்ட்டு வழிகாட்டியிருக்கேன். அந்த பிள்ளைங்க பேசுங்கம்மா. ஹலோ, வணக்கம் சார். யாரும்மா, உங்கள் பேர் என்னம்மா? சுபஸ்ரீ சார். சுபஸ்ரீ. ஓகே, சொல்லுங்கம்மா. இல்லை சார், எங்கள் வீட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு முதல் பட்டதாரி படிக்கிறேன். ஃபஸ்ட்டு பட்டதாரியில் நான் தான் +2 படிக்கிறேன். பட்டம் படிக்க. ஆமாம் சார். அது உங்கள் இப்போ வீட்டில் நீங்கள் தான் முதல்ல. ஆமாம் சார். இப்போ பட்டதாரியே முதல்னா அரசு ஊழியர். ஆமாம். இதுவரையும் உங்கள் குடும்பத்தில் யாராவது அரசு ஊழியர் இருக்காங்களா? இல்லை சார், படித்தவங்களே இல்லை. அப்பா வந்து 8th, அம்மா 12th படிச்சிருக்காங்க. அதாவது படிச்சவங்களே இல்லை. டிகிரி எல்லாம் பண்ணல, 12th முடிச்சிருக்காங்க. நான் இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன் சார். சரிம்மா. இந்த வருஷம் ஐஏஎஸ் பாஸ் பண்ணவர், ம். அவங்க அம்மா 4ஆம் கிளாஸ், அவங்க அப்பா 8ஆம் கிளாஸ். ஆ. முதல் முறையிலே ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருக்காரு. நிறைய நம்ம ஆ. வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்போம். ஆமாம் சார். அது மாதிரி நீங்களும் உங்கள் குடும்பத்தில் முதல் முறையாக ஐஏஎஸ் பாஸ் பண்ணி அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்த்துத்தார்கள். கண்டிப்பாக சார். அதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இல்லை சார், படிக்கணும்? என்னோட ட்ரீம் கூட யூபிஎஸ்சி கிராக் பண்ணணும் தான் சார். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது? அம்மா வந்து குரூப் 4 பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. யூபிஎஸ்சி பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்றது, எங்கேருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவே இல்லாம இருந்தேன் சார். இப்போ உங்க கிளாஸ் அதுக்கு வந்து உங்க குரூப்புக்கு தனியாக கிளாஸ் போட போகிறோமா? ஓகே டெய்லி சார். உங்கள் குரூப்புக்கு 7 to 8 தனி கிளாஸ். ஓகே சார். ஓகேங்களா? நீங்களாம் லாங் டேர்ம் கோல் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதுக்கு தனியாக பிரித்து ஓகே சார். கிளாஸ் போட்டுடுவேன். நீங்கள் ஓகே 12th சார். என்ன மேஜர்மா? நான் பயோமேக்ஸ் சார். பயோ மேக்ஸ். ம். ஓகே, வெரி குட். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட் சார். 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட்.
ஆமா சார். அருமை 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 அருமை, பாராட்டக்கூடிய விஷயம். ஸோ நீங்கள் யூபிஎஸ்சி எழுதும்பொழுது ஆல் இந்தியா சொல்லுங்க. லெவலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவீங்க. தேங்க்யூ சார். அதுக்கு நான் பொறுப்பு. ஓகே சார். தேங்க்யூ சார். உங்களுக்கான திட்டமிடுதலை வந்து நான் 6 to 7 தனி கிளாஸாக போடணும். இந்த டிஎன்பிசி கிளாஸ்க்குள்ள நீங்கள் வராதீங்க. ஓகே ஆனால் இந்த சார். டிஎன்பிசி கிளாஸை வீடியோ கிளாஸாக கேளுங்க. ஓகே உங்களுக்கு சார். நேரம் இருந்தால் அந்த டிஎன்பிசி கிளாஸ்க்குள்ளேயும் வாங்க. ஓகே சார். நேரம் இருக்குன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிப்படை கிடைக்கும், ஒரு புரிதல் கிடைக்கும். ஓகே சார். நீங்கள் டிகிரி முடிச்சு 3 வருஷம் கழிச்சு வெளில வரும்பொழுது உங்களால் ஓகே. யூபிஎஸ் கிராக் பண்ண முடியும். ஓகே சார். அதுக்கான அருமையான திட்டமிடுதல், வழிகாட்டுதல், வகுப்பு எல்லாமே நான் கொடுக்குறேன். ஓகே சார். ரைட். வேற யாருமா இருக்கீங்க? கனவுகள் கருகக்கூடாது, அதுக்கு தேவையான நீர் ஓட்டம் வேணும். அதை நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். வேற யாருமா பேச போறீங்க? என்னம்மா எல்லாம் அமைதியா இருக்கீங்க? இந்த யோகிதான்னு ஒரு புள்ள இருந்தாங்களே, என்ன ஆனாங்க? இருக்காங்களா இல்லையா? கஜலட்சுமி அப்பா இருக்காங்கப்பா. ஏன் அன்மியூட் வாயை பண்றேன். திறக்க மாட்டாங்க? அந்த இப்போ ஒரு புள்ள 12th எவ்வளவு சொன்னாங்க பாத்தீங்களா? எங்க வீட்லயே நான் தான் முதல் பட்டம் படிக்க போறேன், ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. யோகிதா அப்பா இருக்கேன் சார். சத்தமா இருக்கேன். இருக்கேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு நேரம் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தேன். இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. என்ன பண்ணலான்னு தெரியாம இருந்தீங்க, என்கிட்ட 1 மணி நேரம் பேசணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? ம் ரைட். படிக்கலாமா? படிக்கலாம். ஐஏஎஸ் படிக்கலாமா? நாளிலேருந்து உங்களுக்கு 7 to 8 ம் ஐஏஎஸ் கிளாஸ் தனியா. ம் இந்த வகுப்புல வந்து ஐ திங்க் ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து வர பிள்ளைங்களே படிக்கலாம். ம் பேசிக் போட்டு கொடுக்குறேன். ஓகே. ஓகேங்களா? ஐஏஎஸ்க்கு எப்படி படிக்கணும், என்ன சிலபஸ், உங்கள் திறமைகளை ம் எப்படி வளர்த்துக்கணும், ம் அந்த பேசிக் போட்டுகிட்டே வாங்க. +2 ம் முடிச்ச பிள்ளைங்க, காலேஜ் போகிற பிள்ளைங்க இந்த குரூப் 4 எக்ஸாம்லையும் அட்டன் பண்ணுங்க. ம் நான் ஒருவேளை அடுத்த வருஷம் பாஸ் பண்ணால் கூட வேலை வாங்கிட முடியும். கரஸ்பாண்டன்ஸ் டிகிரி போட்டு கூட படித்து அப்புறம் ம் ஐஏஎஸ் ஆகலாம். ஓகேப்பா. ரைட். வாழ்த்துக்கள்மா. ஸோ ம் இதுவரை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணது தனியாக பண்ணிருந்தீங்க, ஒரு குரூப் வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். என்னோட வகுப்பு உங்களுக்கு வந்து இன்று முதல் துவங்குது. நாளை இரவு வந்து 8 மணி வகுப்பு இருக்குது. அதில் நம்ம அடுத்தது இந்திய ஆட்சி அமைப்பில் வேர் டு ஸ்டடி ஸ்கூலில் போயிட்டு இது எங்கெங்கே படிக்கலான்னு பார்த்துட்டு அதுக்கான புத்தகம், கட்டிங்கு, பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துட்றேன். ஸோ அதை நீங்கள் வந்து ஆடியோ தான் கேட்க போகிறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கான சாஃப்ட்வேர் எல்லாமே நான் கொடுத்துட்றேன். நீங்கள் கிளிக் பண்ணால் அது மட்டும் படித்து கொடுத்துரும் உங்களுக்கு. அதுவே எல்லாமே சொல்லிடும். தவறு இருந்தால் எடுத்து கொடுத்துரும், நீங்கள் மறந்ததையும் சொல்லி கொடுத்துரும், எல்லாமே பண்ணலாம். வாழ்த்துக்கள்மா. மீண்டும் நாளை வகுப்பில் சந்திப்போம். இந்த வகுப்பை பார்த்த பிறகு படிக்கணும், டிஎன்பிசி படிக்கணும், வீட்டில் இருந்தே ஈஸியாக படிக்க முடியும், ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சு மோட்டிவேட் ஆகி, அல்லது என் பிள்ளை 5வது படிக்குது, 6வது படிக்குது, 12வது படிக்குது, இந்த வகுப்பில் கொண்டு வரேன், அவங்களை ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படி விரும்புகிறவங்க, ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர், குரூப் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நம்பரை பயன்படுத்தி காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் வாங்கிக்கலாம். ஸோ நாளை நம்ம வந்து 8 மணி வகுப்பில் டிஎன்பிசிக்கும், 7 மணி வகுப்பில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான யூபிஎஸ்சி கனவை நினைவாக்கும், கனவை மெய்ப்படுத்தும் வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கிளாஸ் கட் பண்ணிங்கம்மா.